எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட் தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற யாரும் தூக்கிட்டு ஓட்டிட்டா. ஆகா அங்க போக கூடாதுயா, ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா, நாங்க எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல ஒழிச்சாவது வைப்போம், ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுட்டு வரணும். இனிமே எவனும் வந்து தூக்கிட்டு போயிட்டான். தஞ்சையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது குறித்து பேசியதுதான் இது. கவிஞர் சினேகனின் தந்தை சிவசங்கு படத்திறப்பு நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே உள்ள புது காரியப்பட்டி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இயக்குநர் அமீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான நடிகர் கமல்ஹாசன், தாம் முதலிலேயே அரசியல் கட்சி தொடங்காமல் தொண்டு செய்ய பழகிக் கொண்டு பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம் மூத்த கட்சிகளிடம் அறிவுரை பெற்றுக் கொண்டு கட்சி தொடங்கியதாக கூறினார். மாற்று கருத்துக்கள் இருந்தே ஆக வேண்டும் என்றும் அதற்கு பெயர்தான் ஜனநாயகம் என்றும் பேசிய நடிகர் கமல்ஹாசன், நாடு என்று வரும்போது கூடி நின்றாக வேண்டும் என்றார்.